அனைவருக்கும் வணக்கம். எலெக்ஷன் நெருக்கத்தில் என்ன வேணா நடக்கலாம். இது சாதாரண சண்டை இல்லைங்க. 2 கும்பல் ஆஃப் எலிஃபென்ட்ஸ் உடைய சண்டை. 2 யானை கூட்டம் ஒன்னோட ஒன்று மோதிக்கிட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். இந்த பக்கம் மத்தியில் ஆளுங்கட்சியோட பின்புலத்தோட தேர்தலை சந்திக்கிற கட்சி அதிமுக. இன்னொரு பக்கம் இப்ப மாநிலத்தில் ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக. அனௌன்ஸ்மெண்ட், அடுத்து தேர்தல் ஒர்க்கு, பூத் கமிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறங்கி தொகுதி தொகுதி இறக்க வேண்டியது இறக்குறது, கூட்டணி அப்படின்னு சொல்லி என்னென்னமோ நடக்க போகுது. வெரி இன்ட்ரெஸ்டிங் டேஸ் அஹெட் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீடியோவோட முடிவில் நான் சொல்லிட்டே இருப்பேன் இல்லையா. இப்போ இன்னைக்கு ஒன்று நடந்திருக்குதுங்க. நீங்களும் நேரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் இப்போ அரசியலாக நம்ம பேசுவோம் இல்லையா நம்மளோட சீனியர்கள் கிட்ட. நம்மளோட 10 வருஷம் 20 வருஷமா அரசியலை பார்த்துட்டு இருக்கிறவங்க கிட்ட நான் சொல்லிட்டே இருப்பேன், இல்லைங்க எனக்கு என்னமோ வெறும் இந்த பொங்கலில் 3000 ரூபா கொடுத்தாங்களே அதோட முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் டைரெக்டாக தேர்தல் அறிக்கை வரும் அப்படின்னு தோணலை. என்னமோ பண்ண போறாங்க. திமுக ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. ஐயா ஸ்டாலின் ஏதோ ஒன்று பண்ண போறாரு, வாய்ப்பு இருக்கு, எனக்கு இது தோணுது அப்படின்னு நான் சொல்லும் போதெல்லாம் எங்க இருக்கு காசு, எங்க இருக்கு இவங்க கிட்ட பட்ஜெட், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி என்னை மட்டம் தட்டி கொண்டிருந்தார்கள் நிறைய பேர். இல்லை அப்பயும் எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. நம்ம வீடியோவில் கூட நம்ம பொங்கலுக்கு முன்னாடியே சொல்லுகிறல ஒரு 5000 ரூபாய் இறக்குற மாதிரி உங்களுக்கு பிளான் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அது பொங்கலுக்கு தான் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் கடைசியில் இந்த சாதாரண ஒருத்தன் சொன்னது தான் நடந்திருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா, அடுத்த 3 மாசத்துக்கு நாங்கள் கொடுக்கலான்னு வச்சிருந்த காசை சதி பண்ணி, அதாவது மகளிர் உரிமை தொகை, அது கோர்ட்டுக்கு போயிட்டு நம்ம உங்களுக்கு கொடுக்க விடாம பண்ணி தடுக்கிறதுக்கான சில திட்டங்கள் போடப்பட்டது. மக்களே, பெண்களே, போடப்பட்டது. நான் என்ன தெரியுமா பண்ணேன், அதை முறியடிக்கக்கூடிய வகையில் 3 மாசத்துக்கு சேர்த்து இப்பயே போட்டுட்டேன். ஆமா, அது மட்டும் இல்லை, 3 மாசத்துக்கு மட்டும் போட்டது 3000 தானே. கோடைக்கால சிறப்பு நிதி, சிறப்பு உரிமை தொகை, கோடை காலத்தில் மட்டும் உங்களுக்கு உரிமை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. அதனால சம்மருக்கு 1000 ரூபாய் சேர்த்து 2000, மொத்தம் 5000. இப்போ போய் உங்க அக்கௌண்ட் பேலன்ஸை செக் பண்ணி பாருங்க, 5000 அக்கௌண்ட்ல விழுந்திருக்கும். இதுதான் இந்த திராவிட மாடலுடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லி ஐயா ஸ்டாலின் அவர்கள் காலையிலேயே ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காரு. இதுதான் காலையில் எந்திரிச்சு சோசியல் மீடியாவில் பார்க்குறேன், எல்லா பக்கமும் இதே செய்தி, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ 1,31,00,000 குடும்பங்களுக்கு 5000 ரூபாய் இந்நேரம் அக்கௌண்ட்ல போய் ரீச் ஆயிருக்கும். பீகார்ல ஒரு 10,000 ரூபாய் மோடி போட்டு விட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்துச்சு இல்லையா. 5000 ரூபாய் இப்போ இங்க டாடி போட்டு விட்டுருக்காரு. இதான் மேட்ரு. இப்போ இது எதை நோக்கி கொண்டு போகும்? இப்போ பெண்களுடைய வாக்கு மறுபடியும் சேஃப் அண்ட் செக்யூர்டா? ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், 2025 தொடக்க வாக்கில் எடுக்கப்பட்ட சர்வேக்கள்ல பெண்களுடைய ஆதரவு அமோகமாக திமுகவுக்கு இருக்கிறது அப்படின்னு தான் சர்வேக்கள் சொல்லுச்சு. 2025 ஜனவரி வாக்கில் திமுக 140 இடங்களுக்கு மேலே வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சர்வேக்கள் சொல்லுச்சு. நமக்கு வேண்டப்பட்டவங்க எடுத்த சர்வே கூட அதுதான் சொல்லுச்சு. அதுக்கப்புறம் இந்த 2025 முடிஞ்ச 2026 ஆரம்பிக்கிற டைமில் தான் அது அப்படியே மாற ஆரம்பிச்சு, கிட்டத்தட்ட நெக் டு நெக்கு 1 பாயிண்ட் திமுக கீழே இருக்குது, 100 கீழே தான் அவங்களுடைய லீடிங் இருக்குதுன்ற மாதிரிலாம் நம்பர்ஸ் வர ஆரம்பிக்குது. ஈவன் பேனா நிறுவனம் எடுத்து அவங்களுடைய தலைமைக்கு கொடுத்த ரிப்போர்ட்ஸில் கூட அப்படித்தான் இருக்குது. 123 தொகுதிகளுக்கு ரெட் மார்க் கொடுத்துருக்காங்க, ரெட் ஃபிளாக் கொடுத்துருக்காங்க, அதாவது ரெட் அலர்ட். இந்த 123 தொகுதிகளை நம்ம ரொம்ப டேஞ்சராக இருக்கிறோம், தோக்கிற மாதிரி இருக்கிறோம்னு சொல்லி அவங்க எடுத்த சர்வேலே வந்திருக்கிறதாக தகவல் வருதுன்னுலாம் கூட நம்ம பேசியிருந்தோம் இல்லையா. குறிப்பாக விஜய் ஃபேக்டர், விஜய் அவர்கள் வந்த பிறகு குறிப்பாக பெண்கள் மத்தியில் விஜய்க்கான ஆதரவு அதிகமாக ஆக, இது எல்லாமே போன தேர்தல் 2021 திமுக வெல்வதற்கு காரணமாக இருந்த வாக்குகள் அப்படின்ற பட்சத்தில் அது பாதியா கட்டாயி விஜய் பக்கம் போச்சு அப்படின்னா திமுக நிச்சயமாக தோக்கும் அப்படிங்கிற நிலையை நோக்கி அது நகர்ந்ததால் இப்பொழுது பெண்கள் வாக்குகளை எப்படியாவது தன் பக்கம் ஈர்த்தாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு திமுக தள்ளப்படுது. அதாவது ஒரு வருடத்துக்கு முந்தைய நிலைக்கு நம்ம கொண்டு போகணும் பெண்கள் மத்தியில் நமக்கு இருந்த ஆதரவு அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் அதிமுக எடப்பாடியார் கொடுத்த அறிவிப்புகள்லாம் பார்த்தா அதுவும் பயங்கரமான அறிவிப்புகள். அவர் தான் முதல்ல அறிவிச்சாரு, நாங்கள் வென்று ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபாய் மாதம் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது எங்களால் கொடுக்க முடியும். அது போக தாலிக்கு தங்கம், அது ஜெயலலிதா அவர்கள் இருந்த டைம்ல தாலிக்கு தங்கம் திட்டம் பயங்கர ஃபேமஸ். ஏன்னா அது ஒரு எமோஷனல் கனெக்ட். பெண்களுக்கு பொதுவாக தங்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலாகவே அவங்களுடைய மனதுக்கு நெருக்கமான ஒரு விஷயம். அது இன்னைக்கு தங்கம் ஏறிட்டு இருக்கிற விலைக்கு ஒரு நாளும் தங்கத்தை பற்றிய விவாதங்கள், தங்கத்தை பற்றிய செய்திகள் அப்படின்லாம் போயிட்டு இருக்கிற இந்த சூழல்ல நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தாலிக்கு தங்கம் மீண்டும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கே அனௌன்ஸ் பண்ணது திமுகவை மறுபடியும் ஒரு பக்கம் ஜர்க் ஆக்கிருச்சு. என்னடா அது, 2000 நம்ம 1000 ரூபா கொடுத்தா அவங்க 2000 ரூபாங்கிறாங்க, தாலிக்கு தங்கம் கொடுப்போம்னு சொல்றாங்க, அடுத்து ஸ்கூட்டிக்கு மானியம் மீண்டும் வழங்கப்படும், அப்புறம் பட்டு புடவை, அதுவும் ஒரு சிறந்த நல்ல குவாலிட்டியான பட்டு புடவை வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான திட்டங்கள்லாம் ஏடிஎம்கே சார்பில் சொல்லப்பட்ட உடனே
ஐயா ஸ்டாலின் பேருந்து பார்த்தீங்கன்னா மகளிருக்கு மட்டும் தான் இலவச பேருந்துன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, நான் வந்து ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே வந்து இலவசம், இப்போ எந்தெந்த பேருந்துலாம் இலவசமாக இருக்குது அது 2 ஜெண்டருக்குமே இலவசமாக விடப்படும் அப்படின்ற மாதிரிலாம் ஏடிஎம்கே சார்பில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்க, அது போக கடன் தள்ளுபடியில் கல்வி கடன் தள்ளுபடி, அதுக்கப்புறம் கூட்டுறவு கடன், அதாவது சிறுபான்மையினர் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் வாங்கியிருக்கக்கூடிய கூட்டுறவு கடன் தள்ளுபடி, அது போக மாற்றுத்திறனாளிகள் வாங்கியிருக்கக்கூடிய கடன்கள் தள்ளுபடி அப்படின்ற மாதிரி நிறைய அனௌன்ஸ்மெண்ட்டு வந்துட்டு இருக்குது. இது ஜஸ்ட் எங்களுடைய செகண்டு என்ன சொல்றது, முதல் கட்டமாக ஒரு அறிவிப்பு கொடுத்தோம், இப்போ 2வது கட்டமாக அறிவிப்பு கொடுத்துருக்குறோம். இந்த அடுத்து வரக்கூடிய 60 நாளில் இன்னும் நிறைய அறிவிப்புகள் எங்கள் சார்பில் ஒவ்வொரு செக்டாருக்கும் வரப்போகுது. விவசாயிகளுக்கு தனியாக, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நெசவாளர்களுக்கு தனியாக, அதே போல் என்ன சொல்கிறது கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு தனியாக அப்படின்னு சொல்லி, இல்லை குடும்ப பெண்களுக்கு தனியாக அப்படின்னு சொல்லி நிறைய அனௌன்ஸ்மெண்ட் இனிமேல் வரப்போகுது. அப்பப்போ இறக்க போகிறாங்க. ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு பிரேக் விட்டு மறுபடியும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து மறுபடியும் ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு ஏடிஎம்கே ஒரு பக்கம் இப்படி புஷ் பண்ண, இந்த பக்கம் விஜய் அவர்களுடைய அவருடைய ஆதரவு, இயல்பாகவே பெண்கள் மத்தியில் அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவு, இதெல்லாம் சேர்ந்து திமுக ஒரு மரண பீதிக்குள்ளே கொண்டு வந்து விட்டுருது. கண்டிப்பாக தோற்றுருவோம் போல இருக்குதுன்ட்டு. ஏன்னா நேற்று இல்லை முந்தா நேற்று இந்தியா டுடேல நடந்துச்சு இல்லை, இந்தியா டுடே சார்பில் நடத்தப்பட்ட அந்த ஐயா ஸ்டாலின் கிட்டையும் கேள்வி கேட்டாங்க, இபிஎஸ் அவர்கள்கிட்டையும் கேள்வி கேட்டாங்கல்ல, அதில் இபிஎஸ் அவர்கள்கிட்ட கேட்கும்போது நீங்கள் எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் எப்படி ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் சொன்னது, நான் 10 தேர்தல் சந்திச்சிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் 51 வருஷமாக அரசியலில் இருக்கேன், நான் தோல்வியும் பார்த்துருக்கேன் வெற்றியும் பார்த்துருக்கேன், அந்த நம்பிக்கையில் அந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன், இந்த தேர்தலில் உறுதியாக நாங்கள் தான் ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக சொல்கிறார். அப்போது கிரவுண்டு உண்மையிலேயே திமுகவுக்கு எதிராக இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம நிறைய பேர் களத்தில் போயிட்டு கள நிலவரங்கள்லாம் விசாரிச்சுட்டு இருக்கிறவங்க நம்ம விசாரிச்சு அவங்க என்ன சொல்கிறாங்க, விவசாயிகள் மத்தியில் அப்படி ஒரு கோபம் இருக்குது திமுக மேலே. டெல்டா சென்னை வந்து திமுகவுடைய கோட்டைன்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறது நமக்கு தெரியும். டெல்டாவும் அதே மாதிரி தான் திமுக எப்பயுமே அப்பர் ஹேண்ட் எடுக்கக்கூடிய ஒரு மண்டலம். ஆனால் இந்த வாட்டி டெல்டாவில் திமுகவுக்கு எதிராக அவ்வளோ கோபத்தை பார்க்க முடியுது களத்தில் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு வராங்க. ஏற்கனவே இங்கே வட மாவட்டங்கள் அப்படியே கொங்கு வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன சொல்கிறது, பாமகவும் அதிமுகவும் இவங்களுடைய காம்போ வந்து வட மாவட்டங்களில் அப்பர் ஹேண்ட் கண்டிப்பாக எடுக்கும். திமுகவோட அதிக சீட் அவங்க தான் ஜெயிப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு மெஜாரிட்டியான சீட்ஸ் அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அப்படியே கொங்கு போனால் கொங்குலேயும் அதே மாதிரி தான். இங்கே பிஜேபி ப்ளஸ் ஏடிஎம்கே இவங்களுடைய அந்த டாமினன்ஸ் அப்படிங்கிறது கொங்கு பெல்ட்டில் ஃபுல்லாக இருக்கும். அப்போ அங்கேயும் பார்த்தீங்கன்னா 80% சீட்டுக்கு மேலே 90% சீட் வரைக்கும் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். 2 மண்டலம் கவர் பண்ணிட்டாங்க. சவுத்து வீக்காக இருந்துச்சு அப்படின்னு ஒரு பேச்சு இருந்துச்சு. டிடிவி தினகரன் உள்ளே வந்த பிறகு ஏடிஎம்கே பிஜேபி டிடிவி தினகரன் அவர்களுடைய அமமுக இந்த 3 கட்சியும் சேர்ற காம்போ அப்படிங்கிறது சவுத்துலேயும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 50% சீட்டுக்கு மேலே வரைக்கும், அதாவது 50 சீட்டு இருக்குதுன்னா அது 25 ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு இடத்த நோக்கி இப்போ ஏடிஎம்கே என்டிஏ அப்படிங்கிறவங்களுடைய அவங்களுடைய பார்வையும் அவங்களுடைய கணக்குகளும் அதுவாக தான் இருக்குது. அப்போ 3 மண்டலங்களில் அவங்க ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக அவங்க இருக்காங்க. சென்னையும் டெல்டாவும் தான் சிக்கலாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சென்னையில் டிவிகேவாலேயே திமுக சில தொகுதிகளில் தோக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்னும் போது சென்னையையும் முழுசாக திமுகவால் கைப்பற்ற முடியாமல் கேப்சர் பண்ண முடியாமல் போகிற சூழ்நிலை வரலாம். அது போக டெல்டாவில் விவசாயிகள் நம்ம என்ன சொன்ன மாதிரி வழக்கத்துக்கு மாறாக மிகுந்த கோபத்தில் திமுக மேலே காணப்படுறாங்க. அதே போல் ஒரு விவசாயியாக அவங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட ஒரு கனெக்டை இப்போ அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. அதிகமாக விவசாயிகளை போய் பார்வையிடுறது, விவசாயிகள்கிட்ட போய் எடப்பாடியார் பேசுறது அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு ஒரு மாதிரி இந்த வாட்டி ஏன் நம்ம இந்த பக்கம் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பார்வையை கொண்டு போகுது. இப்படி எல்லா ஃபேக்டருமே தான் அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிவிலையோ அல்லது சோசியல் மீடியாலேயோ ஏதோ மாதத்துக்கு ஒரு சர்வே 2 மாதத்துக்கு ஒரு சர்வே அப்படின்னு சொல்லி ஒரு சில சேனலில் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த பெரிய கட்சிகள் பொறுத்த வரைக்கும் 15 நாளைக்கு ஒரு தடவை அவங்களுக்கு ரிப்போர்ட் வந்துட்டே இருக்கு. 15 நாளைக்கு ஒரு தடவை திமுகவும் ரிப்போர்ட் எடுத்து பார்த்துட்டே இருக்காங்க, அதிமுகவும் எடுத்து பார்த்துட்டே இருக்காங்க, அனுப்பிட்டே இருக்காங்க. டீம் மேலே டீம் அவங்க அனுப்பி தமிழ்நாடு ஃபுல்லாக நிலவரத்தை வந்து அக்கு வேற ஆணி வேற அலசிட்டே இருக்காங்க. அதில் திமுகவுக்கு வந்த ஃபீட்பேக் எல்லாம் பார்த்து தான் அவங்க பயங்கரமாக அலர்ட் ஆகி பயந்து, உண்மையை சொல்லணும்னா பெண்கள் ஓட்டு விஷயத்தில் நமக்கு மிகப்பெரிய அடி விழுந்துருமோன்ற பயத்தில் இன்னைக்கு இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இப்போ இது பாசிட்டிவாக ஏற்படுத்தணும். நம்ம என்னதான் நமக்கு ஒரு அரசியல், நமக்குன்னு ஒரு பார்வை, நமக்குன்னு யார் ஜெயிக்கணும் யார் தோக்கணும் அப்படின்ற விருப்பங்கள்லாம் இருந்தாலுமே கூட நம்ம நியாயமாக பேசணும். அப்படின்னா இந்த இடத்துல இந்த அறிவிப்பு காரணமாக திமுக ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்குதா அப்படின்னா ஆமாம் எடுத்திருக்குது. அதாவது 5000 ரூபா அப்படிங்கிறது யாருக்குமே அக்கௌண்ட்டில் டக்குன்னு சர்ப்ரைஸாக பார்க்கும்போது ஒரு விதமான ஒரு ஃபீலிங்கை ஏற்படுத்திடும்.
அது சொலையா ரவுண்டாக ஒரு அமௌண்ட்டை பார்க்குறது அப்படிங்கிறது. அதை வந்து ஸ்டாலின் அவர்கள் பண்ணிட்டு, நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு வச்சிருந்த காசை கொடுக்க விடாம தடுக்கிறதுக்கு பிளான் போட்டாங்க, நான் எப்படியோ முந்திட்டு கொடுத்துட்டேன்னு ஒரு எமோஷன் வேற அந்த இடத்துல பில்டு பண்ணுறாரு. அப்படின்னும் போது இந்த இடத்துல திமுகவுக்கு ஒரு சாதகமான ஒரு வேலையை அவங்க பார்த்துருக்காங்க. ஆனால் இதோட சேர்ந்து கேள்விகளும் எழ ஆரம்பிக்குது. என்ன கேட்குறாங்க, இப்போ கோடை காலத்தில் கூடுதலாக உங்களுக்கு வந்து உரிமை தொகை 2000 அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்குறீங்களே, இப்போ தான் திமுக ஆட்சியில் கோடை காலம் முதல் முறையாக வருதா? 2021 எடுத்துக்கிட்டோம்னா 5 கோடை காலத்தை பார்த்துட்டாங்களே, அதில் வந்து 5வது கோடை காலத்துக்கு மட்டும் என்ன எக்ஸ்ட்ரா காசு? அதுக்கு முன்னாடி 4 கோடை காலத்தில் ஒன்றும் காணோம். அதுலேயும் மொதல் 2 கோடை காலத்தில் ஒரு பைசா கூட இல்லை. சொல்லி 2 வருஷம் கழிச்சு தானே கொடுத்தீங்க. இப்போ வந்து நாங்கள் கடைசியாக ஆட்சி விட்டு போகிறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி எங்கே உங்களுக்கு கொடுக்க முடியாமல் போயிருமோட்டு அந்த 2 மாதத்தையும் முன்கூட்டியே கொடுத்துட்டு போகிறேன்லாம் சொல்கிறீங்களே. நீங்கள் ஆட்சிக்கு வந்த புதுசில் 24, 25 மாதம் கிட்டத்தட்ட 25,000 நீங்கள் கொடுக்காம தள்ளி தானே போட்டீங்க. அதுக்கப்புறம் தானே கொடுத்தீங்க. அந்த 25,000 எப்போ கொடுப்பீங்க? அவ்வளோ பொறுப்பு உங்களுக்கு 2 மாதம் காசை வந்து நீங்கள் முன்கூட்டியே கொடுக்குறீங்க. மக்களுக்கு வந்து எந்த வகையிலும் பாதிப்பு வந்துடக்கூடாதுன்னு அவ்வளோ நல்லவங்களா நீங்கள்? அப்போ அந்த 25,000க்கு என்ன கணக்கு அப்படிங்கிற கேள்விகளும் மக்களால் கேட்கப்பட தான் செய்து கேட்டுன்னு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் கூட அந்த ஒரு ஃபேக்டர் உண்மையிலேயே நடுத்தர ஏழை எளிய மக்களுக்கு அந்த அக்கௌண்ட்டில் காசை பார்த்தது அப்படிங்கிறது ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். இப்போ இதை மறுபடியும் ஏடிஎம்கே என்டிஏ இவங்க எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறாங்க? இப்போ இதை மறக்கடிக்கிறதுக்கு இல்லை இதை வந்து மழுங்கடிக்கிறதுக்கு இதை விட பெருசாக ஒன்று காட்டுறதுக்கு இவங்க சைட்லேருந்து அடுத்து என்ன ஒரு நகர்வு மேற்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே அடுத்தடுத்து கூடிய வரக்கூடிய நாட்களில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த பக்கம் தாவேக்காவுடைய நண்பர்களே கூட பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நமக்கு இன்னும் மொத்தமே ஒரு 60 நாள் தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஆக்டிவிட்டி அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும், ரெகுலராக என்ன சொல்கிறது விஜய் அவர்களுடைய பேச்சு மக்கள் சந்திப்பு அப்படிங்கிறது அதிகமாக நடந்துகிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்களுக்குள்ளேயே வர ஆரம்பிக்குது. ஒரு என்ன சொல்கிறது அரசியல்னு வந்தாச்சு, இறங்கி செய்ய வேண்டியது தானே. ஒன்றும் இல்லை, இப்போ சமீபத்தில் வந்து சென்னையில் தாக்கப்பட்டாங்க இல்லையா, சர்வே எடுக்க போன தாவேக்காவை சார்ந்த இளைஞர்கள், பெண்கள், கர்ப்பிணிலாம் கூட தாக்கப்பட்டாங்கன்னு ஒரு விஷயம் வந்துச்சு. அதுக்கப்புறம் திமுக ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டாங்க. உங்களுக்கு தெரியும், ஐயோ என் நெஞ்செல்லாம் வலிக்குது, எங்களை தாங்க அவங்க வந்து அடிச்சுவிட்டாங்க, தாவேக்காவுக்கு ஓட்டு போடணும், போடலைன்னா உன்னை கொன்றுவேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து இவங்க வந்து யாராச்சும் அப்படி ஓட்டு கேட்பாங்களாங்க, அப்படி வந்து மிரட்டினாங்க, அடித்தாங்கன்னு சொல்லி ஒரு பர்ஃபார்மன்ஸ்லாம் போட்டாங்க இல்லையா. அப்படி இப்போ தாக்கப்பட்ட நிஜமாகவே பாதிக்கப்பட்ட தாவேக்காவினர்லாம் இருந்தாங்கல்ல. இப்போ ஆதவர்ஜுன் வந்து என்ன சொல்கிறாரு, என்னை தாண்டி தொடு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. இல்லை வந்து ஏதாச்சும் ஒன்று அங்கே வந்து ஒரு ஹீரோயிக்கா ஒரு மாதிரி அப்படியே டிஎம்கே வந்து சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் அவர் பேசுகிறாருல்ல. அடிக்கிறதா இருந்தால் என்ன அடி, என் தம்பிங்க மேலே கை வைக்காத அப்படின்ட்டுலாம் வந்து ஆதவர்ஜுன் பேசுகிறாருல்ல. அது விஜய் அவர்கள் பேசலான்ற நான் அரசியலுக்கான நல்ல வாய்ப்புகள் அரசியல் பண்ணுறதுக்காக மக்கள்கிட்ட பெரிய அளவில் போய் அந்த விஷயத்தை ரீச் பண்ணுறதுக்காக நமக்கு பவர்ஃபுல்லான லீடர் அப்படின்ற ஒரு இமேஜை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிரியேட் பண்ணப்படும் போதெல்லாம் அதை அவர் மிஸ் பண்ணுறாரோ அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. அந்த விமர்சனத்தில் வந்து ஈவன் டிவிக்காவை சார்ந்த நண்பர்களும் நிறைய பேர் அந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க. அவங்களுடைய பார்வையோட நானும் உடன்படுறேன். சில நேரங்களில் சில விஷயங்களை பண்ணி தான் அவனுக்கு வெறிதனமாக எல்லாம் 2 பக்கமும் பயங்கரமாக போராடிட்டு இருக்கிறாங்க, அனௌன்ஸ்மெண்ட்டுகளை கொடுத்துக்கிட்டு என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணிட்டுக்கிறாங்கன்னும் போது இவங்களுடைய எக்ஸ்ட்ரீம் பெஸ்ட்டையும் இவங்களும் போடணும். ஆனால் அது போடாமல் இருக்கிறாங்கன்றது தான் அவங்க மேலே இருக்கிற ஒரு நெகட்டிவான விஷயமாகவும் இருக்குது. பார்ப்போம் எப்படி நடக்குதுன்ட்டு. அடுத்த வரக்கூடிய நாட்கள்லாம் உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நாட்கள். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.